Major donor S. Shanmugan Natraj to the dais. We welcome our current president, Rotarian MPHF W. Shobha Edwin to the dais. We invite our new secretary, Rotarian GP Reena Vimal to the dais. We welcome you all, sir. Now, let us invite our joint secretary to honor the president. Meeting called to order by the President Akshant Devi. Meeting called to order from President. Let us all stand for Tamil Thai Vandu. எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். A very good morning and Rotary greeting to all. The Rotary 4-way test is an ethical guide for the Rotarians to use for their personal and professional relationships. And the Rotary 4-way test is of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better relationships? Will it be beneficial to all concerned? Thank you. First I invite. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நமது சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் PDGR முத்தையா பிள்ளை சார், கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரொட்டேரியன் DGN Major Donor Shanmugan Natraj sir, and our Assistant Governor and my beloved husband, Major Donor Rotarian M.R. Nandagopalan, and other district leaders, Rotary clubs, எல்லா கிளப்ல இருந்தும் வந்திருக்கும் அனைத்து பிரசிடென்ட்ஸ் அண்ட் ரொட்டேரியன்ஸ், நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி டைமண்ட் சார்பாக என் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்க கிளப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஒரு ரோட்டரி இயரை நிறைவு செய்து இன்னொரு புதிய ரோட்டரி இயரை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தொடங்கும் அழகான தருணம். கடந்த ஒரு வருடம் பிரசிடென்டாக சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு பதவி மட்டும் இல்லை, நிறைய அனுபவங்கள், நிறைய நட்புகள், நிறைய சந்தோஷம். இந்த பயணத்தில் என்னுடன் துணையாக இருந்த என் போர்டு மெம்பர்ஸ், அனைத்து கிளப் மெம்பர்ஸ் மற்றும் எப்போதும் உற்சாகப்படுத்திய என் குடும்பம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனால் ஒரு கிளப்பை வளர்க்க முடியாது, ஆனால் ஒரு நல்ல டீமால எதையும் சாதிக்க முடியும். அந்த டீம் எனக்கு என்னோட கிளப்ல கொஞ்சமும் அதர் கிளப்ஸ்ல நிறையவும் கிடைத்தது என் பாக்கியம். I would like to remember the constant support of Rotarian Nithila Bharati, Rotarian Shobha Edwin, Rotarian Anita, and my dear secretary Rotarian Rupa, and also other club presidents Rotarian Sarana Prakash and secretary Rotarian Somnath sir here. இன்று அந்த பொறுப்பை நமது புதிய பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஷோபா எட்வின் அவர்களிடமும், ஒரு நாள் முதல்வர் போல் ஒரே நாளில் செக்ரட்டரியான ரொட்டேரியன் ரீனா அவர்களிடமும் ஒப்படைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஷோபாக்கா, உங்களுடைய தலைமையில் நமது கிளப் இன்னும் பல சிறந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் செய்து இன்னும் உயரங்களை அடையும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
ரோட்டரியில் லீடர்ஷிப் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப், சர்வீஸ், ஹியூமனிட்டி இவை என்றும் மாறாது. அதுதான் ரோட்டரியின் அழகு. இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்து எங்களை வாழ்த்த வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, a very warm welcome to everyone. Annual report by Rotarian MPHS Kanchanatheri. ஆனுவல் ரிப்போர்ட் எப்போவும் செக்ரட்டரி தான் ரீட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட செக்ரட்டரி புதுசாக இன்ட்ராக்ட் மாதிரி சேர்ந்து ரோட்டரியில் சேர்ந்ததுக்கப்புறம் கல்யாணமாகி ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ மெட்டர்னிட்டியில் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்களால வர முடியல. ஸோ allow me the honors. Respected district leaders, fellow Rotarians and hands, ஒவ்வொரு செக்ரட்டரிக்கும் ஒரு ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஸோ அங்கே இருக்கிறது எங்களோட ஸ்டோரி கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. என்கிட்ட யாராவது ஒரு ரோட்டரி இயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு ஒரு நம்பர் சொல்ல மாட்டேன். ஐ வுட் ஆன்சர் வித் a ஸ்டோரி. இது எங்களோட குட்டி கதை. ஒரு சின்ன விமன் கிளப் பெரிய கனவுகளோட ஆரம்பிச்ச ஒரு கதை. அந்த ட்ரீம் இந்த ரோட்டரி இயர்ல 110 மீனிங்ஃபுல் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸாக மாறி எஜுகேஷன், ஹெல்த் கேர், என்வாயன்மெண்ட், யூத் டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், கம்யூனிட்டி வெல்ஃபேர்னு பல பேரோட லைஃப்பை டச் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒரு புது சாப்டர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்தோம், எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப், செமஸ்டர் ஃபீஸ் சப்போர்ட், ஸ்கூல் ஃபீ அசிஸ்டன்ஸ், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணோம். அகடமிக் எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை ஆனர் பண்ணியிருக்கிறோம். சில்ட்ரனுக்கு வின்ஸ் ஹைஜீன் ப்ரோக்ராம், குட் டச் பேட் டச் அவேர்னஸ், 4-way டெஸ்ட் ப்ரமோஷன்ஸ், சயின்ஸ் ஆன் வீல்ஸ், புத்தக பயணம், என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நல்ல வேல்யூஸும் நாலேஜும் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம கம்யூனிட்டிக்காக ட்ரீ பிளான்டேஷன், பிளாஸ்டிக் ஃப்ரீ அவேர்னஸ், ஈகோ ட்ராப் இனிஷியேட்டிவ், மை கார்பேஜ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்ரக் அபியூஸ் அவேர்னஸ்க்காக சைக்கிள் ரேலி, சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ்க்காக சைக்கிள் ரேலி, இப்படி என்வாயன்மெண்ட்டுக்கும் பப்ளிக் அவேர்னஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹெல்த் கேர் சைடில் டென்டல் கேம்ப்ஸ், ஐ கேம்ப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி ஸ்பார்க்லரோட சேர்ந்து போன் டென்சிட்டி கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். ஸ்கூல்ஸுக்கும் அங்கன்வாடி சில்ட்ரனுக்கும் எசென்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணோம். டீச்சர்ஸ், விமன் ஆண்டர்பிரனர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ஐ டோனார் ஃபேமிலிஸ், சொசைட்டிக்காக சைலண்டாக சர்வீஸ் பண்ணின ஹீரோஸை ஆனர் பண்ணோம். ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ண டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹேண்ட்பால் டூர்னமெண்ட், பேட்மிண்டன் டூர்னமெண்ட் நடத்தியிருக்கிறோம். வாலிபால் கோர்ட் ஒன்று ஒரு ஸ்கூலில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஆட்டிசம் கிட்ஸுக்கான ஸ்போர்ட்ஸ் கார்னிவலில் நாங்களும் ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கிட்டோம். ஸ்கூலுக்கு ஸ்பீக்கர், கிராசரிஸ், கேஷ் அவார்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், எசென்ஷியல் நீட்ஸ்னு பல ஃபேமிலிஸுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் ஹெல்பிங் ஹேண்டாக இருந்திருக்கோம். இந்த எல்லா எஃபர்ட்ஸும் சேர்ந்து 110 ப்ராஜெக்ட்ஸாக மாறி மோர் தென் 5 lakh ப்ராஜெக்ட் வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரியல் வேல்யூ அமௌண்ட்டில் மெஷர் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்டூடெண்ட்டோட கான்ஃபிடென்ஸில் இருக்குது, ஒரு குழந்தையோட சிரிப்பில் இருக்குது, நம்மளால டச் ஆன ஒவ்வொரு லைஃப்லையும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அது சயின்ஸ் ஆன் வீல்ஸ். ஏன் அப்படின்னா எஜுகேஷன் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக ஆக்குனது அந்த ப்ராஜெக்ட். when children don't just read science, they actually experience science. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை லைவாக பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அவங்க கண்ணில் இருந்த ஒரு கியூரியாசிட்டி, அவங்க கேட்ட கேள்விகள், அதை பார்த்தப்போ புரிஞ்சுது சம்டைம்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் we can give is not just money but inspiration. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸை லைவாக பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ட்ராவல் பண்ணி 1000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கியூரியாசிட்டியை இக்னைட் பண்ணுது. அது நமக்கு ஒரு பாடம் சொல்லுச்சு. ரோட்டரி doesn't simply support education, ரோட்டரி inspires dreams. As a secretary, ரூபா ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் நிறைய நம்பர்ஸ் இருந்திருக்கலாம். But behind every number there was a face. Behind every project there was teamwork. Behind every success there was every member of Rotary Club of Sivakasi Diamonds. So இந்த ரிப்போர்ட் எங்களோடது இல்லை, டொனேட் பண்ணின, வாலண்டியர் பண்ணின, பிளான் பண்ண,
ட்ராவல் பண்ண, என்கரேஜ் பண்ண, சர்வீஸ் அபவ் செல்ஃப்னு மோட்டோவா மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணின ஒவ்வொரு ரொட்டேரியனோடது 110 ஸ்டோரிஸ் ஆஃப் ஹோப், கம்பேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட்டுட்டு போகிறோம். அண்ட் இன்னைக்கிலிருந்து another beautiful chapter begins. Years from now, மக்கள் நம்ம எவ்வளோ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணோம்னு ஞாபகம் வச்சுக்காம இருக்கலாம். ஆனால் எவ்வளோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம்னு கூட மறக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு குழந்தை நம்மளால இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு குடும்பம் நம்மளால இன்னைக்கும் சிரிச்சுட்டு இருக்கோம், ஒரு கம்யூனிட்டி நம்மளால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். That is the legacy of Rotary Club of Sivakasi Diamonds. That is our Kutti story. And congratulations to the new team. Let the service continue forever. Thank you. Thank you, Kanchana. Introduction of new president. நமது ரோட்டரி கிளப்பின் தலைவராக பொறுப்பேற்கவிருக்கும் ரொட்டேரியன் MPHFW ஷோபா எட்வின் அவர்களை அறிமுகப்படுத்தி பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் பிறந்து தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பையை அங்கேயே நிறைவு செய்தவர். தற்போது சிவகாசியில் உள்ள டெக்னோசேல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பங்குதாரராக தொழில் புரிந்து வருகிறார். இயல்பிலேயே இரக்க குணமும் கொண்ட அவர் தெருக்களில் உள்ள வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளித்து பராமரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் குடும்பம் ஒரு சிறந்த ரோட்டரி குடும்பமாகும். அவரது கணவர் திரு எட்வின் ஜேம்ஸ் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி ஸ்பார்க்கில் முன்னாள் தலைவரும் மற்றும் முன்னாள் ஆளுநர் பதவியை வகித்துள்ளார். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ராகேஷ் கோலின் MBA முடித்து தந்தையின் தொழிலில் பக்கபலமாக விளங்கி வருகிறார். இளைய மகன் ரிஷிக் ஹெட்ரிக் கோவையில் உள்ள கிருஷ்ணா கல்லூரியில் AIML துறையில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகிறார். இவர் தனது ரோட்டரி பயணத்தில் 2012 ரோட்டரி ஆனாக தொடங்கி 2019 ரொட்டேரியனாக மாறினார். சேவை, தலைமை பண்பு மற்றும் அன்பான குணமும் மூலத்தன்மையும் சுற்றியுள்ள அனைவரும் என்றும் முன்மாதிரியாக விளங்க இருக்கிறார். இத்தகைய சிறப்புகள் பொருந்திய நமது புதிய தலைவர் ரொட்டேரியன் MPHFW ஷோபா எட்வின் அவர்களை எங்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்த வருக வருக என வரவேற்கிறோம். Introduction of new secretary. நம் கிளப்பின் புதிய செயலாளராக பொறுப்பேற்கும் ரீனா, அர்ப்பணிப்புள்ள நமது தலைவர் டாக்டர் GP ரீனா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக பெருமை அடைகிறேன். 2024 முதல் நமது ரோட்டரி குடும்பத்தின் பெருமைக்குரிய உறுப்பினரான டாக்டர் ரீனா மாற்று மருத்துவத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். இவர் கடலூரில் அக்குபஞ்சர் டிப்ளமோ முடித்து மும்பையில் மாற்று மருத்துவம் பயின்று 2020 அக்குபஞ்சரில் MD பட்டம் பெற்றார். 2008 சிவகாசியில் இவர் தொடங்கிய கிளினிக் மூலம் நமது சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறார். இவரது தொழில்முறை சாதனைகளுடன் இவரது கணவர் திரு விமலின் ஆதரவும் இவரது பக்கபலமாக இருக்கிறது. மேலும் இவரது மகள் பி தாஷா டேட்டா சயின்ஸ் படித்து வருகிறார். மகன் பி தர்ஷன் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கவனமான பணியும் சேவையின் மீதான பற்றும் கொண்ட நமது புதிய செயலாளர் டாக்டர் GP ரீனா அவர்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். Past president to our hand over the charter certificate to the hand over the club charter certificate to the current secretary. அது தெரியலையா? நான் இது பார்க்கல. Thank you.
I welcome our new president, Rotarian MPHF Shobha Edwin, for the acceptance speech. Thank you, Juditha, for your introduction. Respected Chief Guest, Rotarian PDG Muthaiya Pillai sir, Guest of Honor, DGN Sanvanaraj sir, Assistant Governor, Major Governor Nandagopalan sir, past District Secretary R.O. Selvam sir, our IPP Kanjana Devi, our presidents and secretaries from various clubs, AGs, PAGs, distinguished Rotarians, dignitaries, Diamond Club Rotary friends, and well-wishers, a very good morning to all. இன்று நமது ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி டைமண்ட்ஸ் 26-27 ஆண்டிற்கான தலைவராக பொறுப்பேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த உயரிய பொறுப்பை எனக்கு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பு சமூகத்திற்கு சேவை செய்ய ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்க சம்மதம் தெரிவித்த என் குடும்பம், என் கணவர் PAG எட்வின் ஜேம்ஸ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் செமினார்களுக்கு வெளியில் போகிற நேரம் ஃபுல்லாக வீட்டை கவனிக்கிறது ஃபுல்லாக பிள்ளைங்களை எல்லாம் ஆகலாம். அதனால அவருக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என் கிளப் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. அது எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு நமது டிஜி காந்தி அவர்கள் ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி அதன் வளர்ச்சிக்காக நம்மளால் முடிந்த உதவி செய்ய சொல்லியிருக்கிறார். அதன் முதற்கட்டமாக நாங்கள் ரிசர்வ் லைன் பக்கத்தில் ஐயம்பட்டிங்கிற ஒரு ஊரை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கிராமத்தை. அங்கே வந்து ஜூலை 1ஆம் தேதி நாங்கள் அந்த கிராமத்தில் வந்து மரக்கன்று எல்லாம் நட்டிருக்கோம். அது ஒரு பழமொழியே உண்டு, ஒரு மரம் நட சிறந்த நேரம் இன்றிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன், அடுத்த சிறந்த நேரம் இன்று. அந்த எண்ணத்தோடு நாம் தொடங்கும் இந்த பசுமை பயணம் நாளைய தலைமுறைக்கு ஒரு வளமான உலகை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இலக்கை நான் தனியாக அடைய முடியாது. என் அன்பு ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ், ஒற்றுமை, ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பே நமது வெற்றியின் அடித்தளமாக இருக்கும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எந்த இலக்கையும் நாம் எட்டிவிடலாம். நாம் ஒன்றிணைந்து சேவை செய்வோம், நாம் ஒன்றிணைந்து மாற்றத்தை உருவாக்குவோம், நாம் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். எல்லாரும் கதை சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் ஒரு கதையை சொல்லுவோம். சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு பயங்கர புயல் காற்றுனால அந்த கிராமத்தில் கரண்ட் கட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் வந்து ஒரு முதியவர் இருந்தார். அவர் வந்து ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்துட்டு அப்படி வெளியில் அந்த காற்றுலையும் தண்ணியிலையும் அப்படி வெளியில் வர்றாரு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வெளியில் கூட வராமல் ஜன்னல் வழியாட்டு நின்று பயந்துக்கிட்டு, இந்த இருட்டில் எங்கே நீங்கள் வெளியில் போகிறீங்க, அது அந்த சொல்லு அவருக்கு கேட்டதுங்க. பெரியவரே, அந்த அடர்ந்த இருட்டிலும் பலத்த காற்றிலும் இந்த ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? இதனால் இந்த ஊரின் இருட்டை விரட்டிவிட முடியுமா? காற்றடித்தால் இதுவும் அணைந்து விடும், உள்ளே போங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த முதியவர், தம்பி, நீ சொல்வது சரிதான். இந்த ஒரு மெழுகுவர்த்தியால் இந்த ஒட்டுமொத்த ஊரின் இருளையும் போக்க முடியாதுதான். ஆனால் என்னை சுற்றி இருக்கும் ஒரு சில அடி தூரத்திற்கு இதனால் வெளிச்சம் தர முடியும். அது மட்டுமல்ல, என் கையில் இருக்கும் இந்த வெளிச்சத்தையும் பார்த்து இருட்டில் இருக்கும் இன்னும் 4 பேர் தைரியமாக வெளியே வருவார்கள். முதியவர் சொன்னது போலவே நடந்தது. அவர் ஏற்றிய அந்த ஒரு சிறிய சுடரை கண்டவுடன் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க விளக்குகளை எல்லாம் ஏற்றிட்டு தெருவுக்கு வந்தாங்க. ஒரு சில நிமிடங்களிலே அந்த கேண்டில் வெளிச்சம் 100கணக்கான விளக்குகளாக மாறி அந்த ஒட்டுமொத்த கிராமத்தின் இருளையே விரட்டி அடித்தது. இந்த கதையில் வரும் முதல் கேண்டில் வந்து நம்ம ரோட்டரி கிளப். அது உலகில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய் நொடின்னு நிறைய இருள் இருக்குது. அந்த இருளை வந்து நம்ம கிளப் வந்து முடிஞ்ச அளவு கைகோர்த்து இருளில் இருக்கும் பலரின் வாழ்வில் ஒளியேற்றுவோம். இதான் இதில் உள்ள அந்த கதைக்குள்ள மீனிங்.
அடுத்தது ஒரு சின்ன from the land of light and fire Sivagasi diamonds shine brighter than ever. Thank you. Thank you, dear President. Announcement of a new theme by our President and allowing the pins to the TV members. பின்னாடி இருக்குல்லக்கா இந்த ப்ளூ கலர் பை பின்னாடி இருக்கு பின்னு காஞ்சனா ஏஜி வா இல்லை இல்லை நியூ மெம்பருக்கு தான் ஏஜி யாருக்கு காஞ்சனா சரி அனௌன்ஸ் President myself Shobha Edwin, Secretary GP Reena Vimal, Immediate Past President P. Kanjana Devi, Vice President K. Vidumala, Joint Secretary S. Menaka, President-elect Sudha Periyathar, Club Planning Facilitator Dayanidhi, Sergeant at Arms Abirami, Bulletin Editor Shobana, Club Service Muthukumari, Vocational Service Easwari, Community Service Jodi Lakshmi, International Service Kanjana Devi, Youth Service Anita, Club Administration Sivagami, Membership Development Krishna Leela, Public Image Kanagama, Rotary Foundation Saranya, District Project Valaramadi, Polio Plus Padmapriya, Eco-Friendly Kanjana Devi, Raila Bharani. Immediate Past President Rotarian MPHF and Rachna Devi. Ex-President MPHF Dr. Shobha Edwin. Vice President K. Vidumala. இல்லை மேடம் பின்னாடி போய் மேடம் பின்னாடி President elect Club. Immediate Past President MPHF Kanchana Devi. Community Service myself. International Service MPHF N. Kanchana Devi, Dr. I. Svatami, Public Image Rotarian P. Kanaga, Foundation Rotarian PHF S. Raila Rotarian U. Bharani, Bulletin Editor, Sergeant Arms Rotarian எடு நீ எடு